ஹாய் காய்ஸ், 2026ல் உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகணுமா? ஜஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணால் போதாது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் 10 சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன் உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக. நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சிகிட்ட கொடுத்துருக்கலாம், இல்லை மார்க்கெட்டிங்க்கு டீம் கூட ரன் பண்ணலாம். பட் உங்கள் ஏஜென்சியை ஸ்கேல் பண்ண கண்ட்ரோல் உங்கள் கிட்டே இருக்கணும். அண்ட் கண்ட்ரோல் வேணும்னா பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வேணும். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1, கஸ்டமர்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஃபஸ்ட்டு உங்கள் கஸ்டமர்ஸ் யார், உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற கஸ்டமர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அவங்க எதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இன்ஸ்டாகிராமா, கூகுளான்னு தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அவங்க ஏன் உங்ககிட்ட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வாங்க உங்களை சூஸ் பண்ணணும்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த கிளாரிட்டி இல்லைனா எந்த மார்க்கெட்டிங் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். ஸ்டெப் 2, பேசிக் ஆட் நாலேஜ். நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ண வேண்டாம், பட் அட்லீஸ்ட் பேசிக் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு லீட்ஸ்னால் என்ன? ஒரு கஸ்டமர் உங்கள் ஆட்ஸ் பார்த்து கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணால் அதுதான் லீட்ஸு. பட் எல்லா லீட்ஸும் சேல்ஸ் இல்லை. குவாலிட்டி லீட்ஸ் இருக்கும், வேஸ்ட் லீட்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு காஸ்ட் பெர் லீடு. ஒரு கிளிக் வர நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ₹50, 200, 500? இது தெரிஞ்சால் தான் உங்களோடது ப்ராஃபிட்டாக லாஸானு புரியும். நெக்ஸ்ட்டு டெய்லி பட்ஜெட். டெய்லி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அண்ட் அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா? எக்ஸாம்பிள், நீங்கள் ₹1000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, பட் உங்களுக்கு 10 லீட்ஸ் தான் வருது. அப்ராக்சிமேட்டாக ஒரு லீட்ஸ் ₹100. பட் அந்த 10 லீட்ஸில் ஒன்று மட்டும் தான் கன்வெர்ட் ஆனால் அதில் ப்ராஃபிட் இருக்கான்னு தான் பார்க்கணும். ஸோ பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ண வேண்டாம், பட் நம்பர்ஸை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் ஏஜென்சி கிட்ட ஏன் இவ்வளோ காஸ்ட் ஹையாக இருக்குது, லீட்ஸ் ஏன் குவாலிட்டியாக இல்லைன்னு கான்ஃபிடென்ஸாக கேட்க முடியும். ஸ்டெப் 3, ஃபனல் அண்டர்ஸ்டாண்டிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் ரொம்ப பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா கஸ்டமரோட ஜேர்னி. ஒரு கஸ்டமர் உங்கள் ஆட் பார்க்குறாங்க, கிளிக் பண்ணுறாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க, அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ஃபைனலி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஃபனல். கிளிக், என்கொயரி, ஃபாலோ அப் அண்ட் பர்ச்சேஸ்னு சொல்லுவாங்க. பட் ப்ராப்ளம் எங்கே தெரியுமா? மோஸ்ட் பிஸ்னஸஸ் இங்கே எங்கே ட்ராப் ஆகுதுன்னே செக் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள், 1000 பேர் ஆட் பார்த்தாங்கன்னா 100 பேர் தான் கிளிக் பண்ணுவாங்க. 20 லீட்ஸ் வந்துச்சுன்னா அதில் 2 தான் சேல்ஸாக கன்வெர்ட் ஆகும். இப்போ ப்ராப்ளம் எங்கே? ஆட்ஸில் ப்ராப்ளமா, லேண்டிங் பேஜா, இல்லைனா ஃபாலோ அப் வீக்காக இருக்கா? இந்த கேப் ஐடென்டிஃபை பண்ணால் தான் உங்கள் ரீல்ஸ் க்ரோத் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ண வேணும்னா, ஒவ்வொரு ஸ்டேஜாக ட்ராக் பண்ணணும். எங்கே லாஸ் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அண்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் சேம் பட்ஜெட்டில் கூட மோர் சேல்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸ்டெப் 4, லீட்ஸ் ஃபாலோ அப் சிஸ்டம். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் லீட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ். ஃபாலோ பண்ணால் தான் சேல்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரூல், ஸ்பீடாக வந்த ரீல்ஸை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் டச் பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ரிமைண்டர் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஒன் டைம் கால் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. ஆக்சுவல் ப்ராப்ளம் லீட்ஸ் இல்லை, ஃபாலோ அப் சிஸ்டமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ராக்கிங். எவ்வளோ லீட்ஸ் வந்துச்சு, எவ்வளோ கால் பண்ணோம், எவ்வளோ கன்வெர்ட் ஆச்சு, இது எல்லாமே நோட் பண்ணுங்கள். ஸ்ட்ராங் ஃபாலோ அப் சிஸ்டம் இருந்தால் சம் லீட்ஸை கூட டபுள் சேல்ஸாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஸ்டெப் 5, பிராண்ட் அண்ட் கண்டென்ட். இன்றைக்கி டிஜிட்டலாக வின் ஆகணும்னா கண்டென்ட் தான் மெயின். பட் ஒரு காமன் மிஸ்டேக் என்னென்னா, எல்லாரும் டைரெக்டாக சேல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு பிராண்ட் கிளாரிட்டி. நீங்கள் எப்படி அப்பியர் ஆகணும், ப்ரொஃபஷ்னலாவா, ஃப்ரெண்ட்லியாவா, ப்ரீமியமாவான்னு கிளியராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு மெசேஜ் ஃபார்மேட். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆஃபரை மட்டும் சொல்ல போகிறீங்களா, இல்லை வேல்யூ ஆடடாக சொல்ல போகிறீங்களா? ஆல்வேஸ் ரிமெம்பர், பீப்புள் டோன்ட் ஃபாலோ ஆட்ஸ், பீப்புள் ஃபாலோ வேல்யூ. எக்ஸாம்பிள், நீங்கள் டெய்லி பை நவுன்னு போஸ்ட் போடாமல் நீங்கள் அவங்களோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன், டிப்ஸ், ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆடியன்ஸ் கனெக்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்சி. 1 வீக் போஸ்ட் பண்ணி 3 வீக்ஸ் கேப் விட்டுறாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். ஸோ ஃபைனலி, கண்டென்ட்டை சேல் பண்ணாதீங்க, வேல்யூ ஆடட் பண்ணுங்கள். அப்போது தான் ரைட் ஆடியன்ஸ் வருவாங்க அண்ட் கன்வர்ஷன் ஈஸியாகும். ஸ்டெப் 6, டேட்டா அண்ட் ரிப்போர்ட்டிங். இது ரொம்ப முக்கியம், பிகாஸ் நம்பர்ஸ் தான் உண்மையை சொல்லும். நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு டெசிஷன் எடுத்தால் மோஸ்ட்லி அது ராங்காக தான் ஆகும். ஸோ வீக்லி 1 டைம் உங்கள் டேட்டாவை செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லீட்ஸ், எவ்வளோ லீட்ஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன், அதில் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு காஸ்ட், ஒரு லீட்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, டோட்டலாக எவ்வளோ பட்ஜெட் போகுது. எக்ஸாம்பிள், நீங்கள் ₹5000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா 50 லீட்ஸ் வந்துச்சு, பட் 2 தான் சேல்ஸாக கன்வெர்ட் ஆச்சு. இப்போ கொஸ்டின், ப்ராப்ளம் ஆட்ஸா இல்லைனா ஃபாலோ அப்லையா? இந்த கிளாரிட்டி
கொடுக்குறது டேட்டா தான். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ். எந்த கேம்பெயின் ஒர்க் ஆகுது, எந்த ஆட் வேஸ்ட் பண்ணுது. ஸோ ஒர்க் ஆகுறத ஸ்கேல் பண்ணுங்கள், ஒர்க் ஆகாததை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக டேட்டா பார்க்காம மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. டேட்டா பேஸ் பண்ணிட்டு தான் டிசிஷன் எடுக்கணும். அப்போ தான் லாஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை ஸ்கேல் பண்ண முடியும். ஸ்டெப் 7 வெப்சைட் அண்ட் ஆப்டிமைசேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் வெப்சைட் தான் உங்கள் டிஜிட்டல் ஆஃபீஸ். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன். கஸ்டமர் உங்கள் ஆடை கிளிக் பண்ணிவிட்டு வெப்சைட் வருவாங்க. அப்ராக்சிமேட்டாக 5 to 10 செகண்ட்ஸில் உங்களை ட்ரஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ வெப்சைட் கிளியராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க, யாருக்கு பண்ணுறீங்க, அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கன்ஃபியூஷன் இல்லாமல் கிளியராக இருக்கணும். கன்ஃபியூஷனாக இருந்தால் கஸ்டமர் ஸ்ட்ரைட்டாக எக்ஸிட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரஸ்ட் எலமெண்ட்ஸ். ரிவ்யூ, டெஸ்டிமோனியல்ஸ், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ், ரியல் ப்ரூஃப் எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னமுமே ட்ரஸ்ட் நல்லாவே பில்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் செட்டப். 100 பேர் உங்கள் வெப்சைட்டை பார்த்தாலும் ப்ராப்பர் சிடிஏ இல்லைனா 0 ரீட்ஸ் கூட வராது. ஸோ ஃபைனலாக வெப்சைட் ஜஸ்ட் இருந்தால் மட்டும் பார்த்தாது, கன்வர்ஷன் பண்ணுற மாதிரி டிசைன்டாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஆட்ஸ் ப்ளஸ் டிராஃபிக் ஆக்சுவல் சேல்ஸாக மாறும். ஸ்டெப் 8 எஸ்இஓ அண்ட் கூகுள் ப்ரெசன்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா பீப்புள் ஆல்ரெடி கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க. கொஸ்டின் என்னென்னா நீங்கள் விசிபிளாக இருக்கீங்களா இல்லையா. ஃபஸ்ட்டு எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். உங்களோட வெப்சைட் கரெக்டான கீவேர்டுக்கு ரேங்க் ஆகணும். வரலனா நீங்கள் ஆப்டிமைசேஷனை மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கூகுள் பிஸ்னஸஸ் ப்ரொஃபைல். நீங்கள் லோக்கல் பிஸ்னஸாக இருந்தால் உங்களுக்கு இதுதான் மஸ்ட்டு. மேப்பில் உங்கள் பிஸ்னஸ் ஷோ ஆகணும். லொக்கேஷன், ஃபோட்டோ, டைமிங் எல்லாமே கிளியராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ. கஸ்டமர்ஸ் ரிவ்யூ தான் ரொம்ப பவர்ஃபுல். 5 ஸ்டார் ரிவ்யூ இருந்தால் ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், கன்வர்ஷன்ஸ் கூட ஃபாஸ்ட்டாக ஆகும். ஸோ ஃபைனலாக எஸ்இஓ ப்ளஸ் கூகுள் ப்ரெசன்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட்ஸ் இல்லாமல் கூட ஆர்கானிக்காக லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸ்டெப் 9 சோஷியல் மீடியா அண்ட் வீடியோ மார்க்கெட்டிங். இன்றைக்கி உங்கள் பிஸ்னஸஸ் ஆன்லைனில் இருக்கணும்னா ஜஸ்ட் ப்ரெசன்ஸ் மட்டும் போதாது, கன்சிஸ்டன்ஸாக ப்ரெசன்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ரைட் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப் உங்கள் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டென்ட். இதுதான் ஃபாஸ்ட் வே டு பில்ட் ட்ரஸ்ட். நீங்கள் கேமராவில் பேசினா பீப்புள் உங்களை நம்புவாங்க. எக்ஸாம்பிள், சம் கண்டென்ட் டெக்ஸ்ட்டில் படிக்கிறத விட வீடியோவில் பார்த்தா இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். பீப்புள் ஃபீல்ஸ் லைக் தே நோ யூ. நெக்ஸ்ட்டு என்கேஜ்மெண்ட். கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கள், டிஎம்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், கன்வர்ஷன்ஸ் பில்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக சோஷியல் மீடியாவில் ஜஸ்ட் போஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க, கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபாலோவர்ஸ் கஸ்டமர்ஸாக மாறுவாங்க. ஸ்டெப் 10 ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் சிஸ்டம். இன்றைக்கி பிஸ்னஸஸ் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னா மேனுவலாக எல்லாம் பண்ண முடியாது. ஆட்டோமேஷன் தான் கேம் சேஞ்சர். ஃபஸ்ட்டு ஏஐ டூல்ஸ். கண்டென்ட் ஐடியாஸ், கேப்ஷன், ஆட்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண முடியும். டைம் சேவ் ஆகும், எஃபர்ட்ஸ் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேஷன். லீட்ஸ் வருது, உடனே ஆட்டோமேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ அப் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எக்ஸாம்பிள், லீட்ஸ் வந்தால் ஆட்டோமேட் மெசேஜ் பண்ணுங்கள், 1 day லேட்டர் ரிமைண்டர், 3 day லேட்டர் ஆஃபர் கொடுங்க. ஸோ ஃபைனலாக ஏஐ ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி உங்கள் ஒர்க்கை கம்மி பண்ணுங்கள், பட் ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்கள் பிஸ்னஸை ஸ்கேல் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக எல்லாமே பண்ண வேண்டாம், பட் எல்லாமே புரிஞ்சுக்கணும். அதுதான் உங்கள் பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ சொல்லுங்கள், இந்த 10 ஸ்டெப்ஸில் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறது என்ன, மிஸ் பண்ணுறது என்ன, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ் க்ரோத் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.